கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. வெண்கல பத்திரம் கட்டி விளையாடி கண்பல செய்த கருந்தழை காவின் கீழ் பண்பல பாடி பல்லாண்டி செய்ப்பே பண்டு மண்பல கொண்டான் புறம்புல்குவான் வாமனன் என்னை புறம்புல்குவான். வெண்கல பத்திரம் கட்டி விளையாடி கண்ணன் மாடுகளை மேய்ச்சென்று போகும் பொழுது பாகவதத்திலையும் இது சொல்லியிருக்கார், ஆழ்வாருன்னு சொல்றார். மாடுகள் எல்லாம் மேய்ச்சென்று போகும்பொழுது மாடுகள் எல்லாம் மேய விட்டுட்டு திரும்பி போகும்பொழுது எவ்வளவு மாடுன்னு கணக்கெடுக்கணும் இல்லையா? மணிதர குவச்சிதாகணயன்காஹா என்று சுகர சொல்றார். அந்தந்த மாட்டுகளுடைய மணிகள் உண்டு இல்லையா? இந்த மணிகள் எல்லாத்தையும் கோத்து இடுப்புல கட்டி விடுவனா. எல்லா மாடுகளுக்கும் எல்லா கண்ணுக்குட்டிகளுக்கும் ஒரு மணி கட்டியிருப்பா. கணக்கு தெரியணுமே. 1-2 எண்ணுடலாமே நாள். அதுக்கு 1-2 தெரியாத, ஸ்கூலுக்கே போகல. அவ அப்பா கொஞ்சம் ஸ்கூல்ல இருக்கட்டும், 4 அக்ஷரம் தெரியட்டும், ஏதோ 10 வரையிலுமாவது எண்ண தெரியட்டும்னு நினைச்சார். அதுக்கு ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு எடுத்து. அப்புறம் சரி மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாயக்கண்ணு விட்டுட்டார். மாடையோ எண்ணி ஆகணும். மாட்டை எப்படி என்றது? மாடுகளுடைய மணிகள் உண்டு இல்லையா? இந்த மணிகள்லாம் கொழுத்து இடுப்புலையோ கழுத்திலேயோ கட்டினோடு. கடைசியில ஒவ்வொரு மணியா அந்தந்த மாட்டுக்கு திரும்பி போகும்போது கட்டிண்டே வந்தாக்க, அப்ப ஒரு மணி மிச்சப்பட்டு விட்டானால் அப்புறம் ஒரு மாடு வல்லேன்னு அர்த்தம். எல்லா மணியும் கரெக்டா ஆகிடுத்தனால எல்லா மாடு வந்துடுத்துன்னு அர்த்தம். அப்படி எண்ணுவனா. அதுக்காக அவன் வெண்கல பத்திரம் கட்டி விளையாடி, அந்த மணிகள்லாம் வெண்கல மணியா இருப்பதனாலே அதை கட்டி கொண்டு அது சாயங்காலம் திரும்பி போகிற வரையிலும் இவன் இந்த பசங்களே கண்ணுக்குட்டி ஆட்டம், இவர்களே ஓட்டுறவர்களாட்டம். அதை கட்டி கட்டிட்டு கல் 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 கல்னு பொங்கல் பண்டிகையில ஓடுறது மாதிரி கல் கல் கல்னு இப்படி ஓடுமா, கல் கல் கல்னு ஓடி வருமா. இப்படி ஒரு விளையாட்டு. கண்பல செய்த கருந்தழை காவின் கீழ், கொடையும் செருப்பும் கொடாதே அப்படின்னு சொன்ன போதிலும் ஒரு கொடை வச்சுருக்கான் நான் கண்ணன். என்ன கடை? நிறைய மயில் தொகை பிருந்தாவனத்துல கிடைக்கும் நிறைய. இந்த மயில் தொகையாலேயே பின்னின ஒரு கொடை. அந்த கொடையை இப்படி வச்சுருக்கிறதுனாலே அதுல பல கண்ணு உண்டு இல்லையா? ஒவ்வொரு தொகையிலையும் கண்ணு உண்டு. அந்த கண்கள்லாம் சரம் மாதிரி இருக்க அது நல்ல கருந்தழை. தழைனா கொடை, கருந்தழை. மயில் தொகையா இருப்பதனாலேயே கருப்பானது, அதுல கண் பல உடையது. அத்தகைய ஒரு சாயலை கையில பிடித்து கொண்டு எப்படி இருப்பான்னா, நல்ல சாய்ந்து இருக்கக்கூடியதான செடி கொடிகள் நிரம்பின ஒரு பூங்காவனுடைய அடியில வரது போல வருவான். கண் பல செய்த கருந்தழை காவின் கீழ் பண்பல பாடியே, குழல் ஊதி கொண்டே அந்த குழல்லையே பலவிதமான இராகங்கள் பாடிக்கொண்டு வர அவனுக்கு ஏத்தபடி ஸ்ருதி போடுமாம் வண்டுகள் எல்லாம். வண்டு பல்லாண்டு இசைப்ப பண்டு மண்பல கொண்டாகான். பெரியோர்களும் அவனை பார்ப்பதும், விருத்தர்களான பெரியோர்கள் அவனுக்கு பல்லாண்டு இசைப்ப ஆசிகள் கூற வரக்கூடிய கண்ணன் பண்டு பூர்வ அவதாரத்திலே மண் பல கொண்டான். இந்த பூதானம் வாங்கின அந்த வாமனன் என்னை புறம்புல்குவான். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.